ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கர்ப்ப காலங்களில் நாம் சாப்பிடக்கூடாத உணவு வகைகள் என்னெல்லாம் என்று பார்க்கலாம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட்லி நம்ம ஜங்க் ஃபுட்டு, அதாவது துரித உணவு வகைகள் இந்த கர்ப்ப காலங்களில் சாப்பிடாமல் இருப்பது ரொம்ப நல்லது. இதை நம்ம சாப்பிடும் பொழுது தேவையில்லாத ஹார்மோன்கள் செக்ரீட் ஆகி நம் உடல் நலத்துக்கு கேடு விளைவிப்பதோடு நம் மனநலத்தையும் பாதிக்கும். நம்ம வயிற்றில் இருக்க பிள்ளை அதிகமாக பாதிக்கப்படும். அதனால் இந்த ஜங்க் ஃபுட் வகைகள் அப்படியே அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உணவு பழக்க வழக்கங்கள் மட்டுமல்லாமல் நாம் அதிகமாக கோபப்படக்கூடாது. கோபப்படும் போது நம் உடல்நிலை பாதிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் நம் குழந்தையும் பாதிப்புக்கு உள்ளாக்கும். அதனால் அதிகமாக கோபப்படுவது, ஸ்ட்ரெஸ், அதிகமான மன அழுத்தம் இதெல்லாம் கொள்ளக்கூடாது. இதனால் நம்ம யோகா, மெடிடேஷன் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நம்மளுக்கு கோபம் கட்டுப்படும். அதே நேரத்தில் சோர்வு நம்மளை விட்டு மாறும். எக்காரணத்தை கொண்டும் நாம் கோபப்படவோ இல்லை மன அழுத்தம் கொள்ளவோ இந்த நேரத்தில் கூடாது. மேலும் அதிகமான தண்ணீர் பருக வேண்டும். நம் உடல் நலத்திற்கு தேவையான நாம் சாதாரணமாக குடிக்கக்கூடிய தண்ணீர் பருகினாலே போதும். இதை தவிர்த்து முருங்கைக்கீரையில் உள்ள தண்ணி, அதுக்கப்புறம் ஜீரக தண்ணி போன்ற தனிவான தண்ணீர் வகைகள் நாம் அருந்த வேண்டும். இது மட்டும் இல்லாமல் நாம் பழங்கள், காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பழங்கள், காய்கறிகள் அதிகமாக தண்ணீர் சத்துக்கள் அதிகம் இருக்கும். அதனால் நாம் அப்படியே சாப்பிடுவது ரொம்ப நல்லது. ஜூஸ் போட்டு குடிக்காமல் நாம் பழங்கள், காய்கறிகளை நம் பற்களினால் கடித்து சாப்பிட வேண்டும். அப்படி சாப்பிடும் பொழுது நம் உடல் நலத்தில் ஆரோக்கியமும் நம் மனநலமும் ஆரோக்கியப்படும். அது மட்டுமல்லாமல் நம் கடலை வகைகள், பருப்பு வகைகள், பயறு வகைகள், முட்டை வகைகள், அப்புறம் மீன், இந்த மாதிரிப்பட்ட நல்ல சத்துள்ள உணவு வகைகள் நாம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறு நாம் எடுத்துக்கொள்வதனால் நம் உடல் நலம் மிகுந்த ஆரோக்கியத்திற்கு உள்ளாகும். இன்னும் சொல்ல போனால் நாம் விலை உயர்ந்த பழங்கள், காய்கறிகள் வாங்கி சாப்பிடுவதை விடுத்து அந்த நேரத்தில், அதாவது சீசனில் கிடைக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள் இவற்றினை வாங்கி நாம் சாப்பிட்டாலே போதும். அதிகமான மினரல்ஸ், விட்டமின்ஸ் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அப்போது நம் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிந்த அளவுக்கு நாம் சாலடு, வெஜிடபிள் சாலடு, ஃப்ரூட் சாலடு, இந்த மாதிரி சாலடு செய்து அப்பப்போ நம்ம சாப்பிடும் பொழுது நம் உடல் நலம் மிகுந்த தண்ணீர் தன்மை உள்ளதாக இருக்கும். அப்போது நம்ம உடம்பில் மன அழுத்தம் குறையும், உடல் நலம் மிகுந்த அளவு வரும். அதிகமான நேரங்கள் நாம் நடக்க வேண்டும், அதிகமான தண்ணீர் குடிக்க வேண்டும், அதிகமான நேரங்கள் முயன்ற அளவு நடக்க வேண்டும். பகல் நேரங்களில் நாம் தூங்குவதை தவிர்த்தல் ரொம்ப நல்லது. தூங்குவதை தவிர்த்திருந்தால் நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம். நம் குழந்தையும் ஆரோக்கியமாக பிறக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த டவுட்டுனாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு தேவையான பதில்களை நான் தருவேன். உங்களுக்கு எந்த வீடியோ வேண்டுமெனாலும் கேட்கலாம். அதற்கு தேவையான தீர்வு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.